ஆவின் பாலை அமுல் பால் தான் வெளிநாடுகளுக்கு சென்றது. குஜராத் அமுல் குஜராத் கம்பெனி. அதற்கு பின்பு தமிழ்நாட்டுடைய ஆவின் பால் தான் வெளிநாடுக்கு சென்றது. அந்த பெருமையும் எடப்பாடியார் காலத்திலே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் நடந்தது. நான் தான் எடப்பாடி இடத்தில் அனுமதி பெற்று பல நாடுகளுக்கு சென்று பால் விற்பனையை தொடக்கி வைத்தேன். குறிப்பாக சொன்னால் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், கத்தார், அரேபிய நாடு, கத்தாரு, குவைத்து, துபாய், இப்படி பல நாடுகளுக்கு போனோம். பல நாடுகளுக்கு போய் பல நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய அதிகாரி இடத்திலும் அமைச்சர் இடத்துல பேசி நம்முடைய பாலினுடைய தன்மையை சொல்லி அதை அவர்கள் ஆய்வுக்குட்படுத்தி ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய பாலினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு இந்தியா தமிழ்நாடு ஆவின் பால் போட்டு போர்டு வச்சு பெரிய திறந்தோம். நான் தான் தொடக்கி வச்சேன். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். அது எடப்பாடியார் எனக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம், மக்களுக்கு பணியாற்றுவதில் எனக்கு இருந்த ஒரு ஆர்வம், ஆவின் துறையை மிகப்பெரிய துறையாக மாற்றி எல்லா இடங்களிலும் ஹைடெக் பார்லர்கள் உண்டுது. சென்னையில் எங்கே பார்த்தாலும் ஹைடெக் பார்லர், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் ஹைடெக் பார்லர், மினி பார்லர், இப்படி இப்போ பால் விற்பனையை கூட்டி பால் பொருள்கள் எங்கே பார்த்தாலும் பால், நெய், பவுடர், பால் பொருள்கள், ஸ்வீட்டு, ஆவின் ஸ்வீட்டு எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடச்சிது. இன்றைக்கி அந்த நிலைமையே கிடையாது. எங்கே போய் நான் பாருங்கள், நீங்கள் எந்த நகரத்தில் போய் பாருங்கள், பாலும் கிடைக்காது, பவுடரும் கிடைக்காது, நெய்யும் கிடைக்காது. இந்த நிலை தான் இன்றைக்கி நிற்கிது. அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் பால் சரியாக கிடைத்தது. ஆவின் பால் என்று சொன்னால் ஒரு மரியாதை இருந்தது. எனது முயற்சி என்று சொன்னாலும் அதற்காக அனுமதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியவர் எடப்பாடியார். அதை உற்சாகப்படுத்தியவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். ஆகவே இதெல்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சியில் மறுமலர்ச்சி பெறும், புத்துணர்ச்சி பெறும், எல்லாம் பெறுவதற்கு நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம்.